இந்த நாளிலே நாம் சீயோன் மலரிலே குறிப்பிட்டபடி இன்றைக்கு நாம் கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன என்று சொன்னால், இயேசுவுக்கு உங்களை தெரியுமா? இயேசுவுக்கு என்னை தெரியுமா? Does Jesus knows me? Not does Jesus knows you? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை தெரியுமா? இப்படி சொல்லலாம். நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி ஐயாவே நமக்கு தெரியும், அவருடைய படிப்பு, அவருடைய பேக்ரவுண்ட் காரியங்கள். ஆனால் அவருக்கு நம்ம தெரியாது. அந்த மாதிரி அநேகருக்கு இன்றைக்கு ஏசப்பாவை தெரியும், ஆனால் ஏசப்பாவுக்கு நம்மை தெரியுமா? அதுதான் இந்த நானுடைய கேள்வியாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தினர் மைசூருக்கு டூர் போனாங்க, ஒரு குழுவினர். அப்போ அவங்க எல்லாம் அங்கே டூர் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மைசூர் பேலஸ் அவங்க சுற்றி பார்க்குறாங்க. அப்போ அங்கே நிறைய பொருட்கள்லாம் இருக்கிறது. அங்கே ஒரு சேர் இருந்துச்சு. இந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தர் போய் அந்த சேரில் உட்கார போனார். உடனே எல்லாம் அது திப்பு சுல்தான் சேர், போய் உட்காராதுன்னு சொன்னாங்க. விடுங்கங்க, அவர் வரும்போது நான் எழும்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் வந்திருக்கிற மக்களுக்கு எனக்கு இந்த வார்த்தையில் ஆசீர்வதித்தாங்க. எங்களோடு இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஒரு பயங்கரமான பகுதி என்று சொன்னால் இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை ஒரு பயங்கரமான ஒரு வசனம். பார்த்திங்கன்னா, இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் மலை பிரசங்கத்தை சேர்ந்தது. மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் வரைக்கும் மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கத்திலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தைகள் தான் இந்த 21 முதல் 29 வரை. இந்த பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்லிவிட்டு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு 7:21. டாக்டர் அழகாய் நமக்கு வாசித்தாங்க. அந்த 21 பாருங்கள். பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இறையில் பார்த்தீங்கன்னா மெய்யாகவே மெய்யாகவே, கர்த்தாவே கர்த்தாவே, இந்த ரிப்பீட்டேஷன் எல்லாம் மிகவும் முக்கியமானதாக சொல்லுவார்கள். இப்படி கர்த்தாவே கர்த்தாவே என்ற ரிப்பீட்டேஷன் மாதிரி வேதத்தில் நிறைய ரிப்பீட்டேஷன் இருக்குது. அது எதை குறிக்கினா, ஒரு பர்சனல் அஃபெக்ஷன், ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு, ஒரு கனெக்ஷனை, ஒரு உறவை மேன்மைப்படுத்தும்படியாக சொல்லப்படுகிற வார்த்தை தான் இந்த ரிப்பீட்டேஷன். அப்படி நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு சொல்கிறார். இல்லை, ஆதியாகமம் 22. அடுத்து யாத்திராகமம் 3 மோசேயை பார்த்தேன். மோசே மோசே நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து சாமுவேல் 3 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கூப்பிட்ற சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உறவை, அந்த கனெக்ஷனை அது உறுதிப்படுத்த சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதே போல் 2 சாமுவேல் 18 பார்த்தீங்கன்னா அப்சலோம் மரித்து போகிறான், தாவீது அழுகிறான். ஓ என் மகன் அப்சலோமே, என் மகன் அப்சலோமே என்று சொல்லி அவன் கதறி அழுகிறான். அதே போல் மத்தேயுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அடுத்து லூக்கா 6 அங்கே லார்ட் லார்ட் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை காண முடிகிறது. அடுத்து லூக்கா 22 ஆண்டவர் பேதுரை பார்த்து, சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை சுலகளை புடைக்கிற மாதிரி சோதிக்க என்னிடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் அழிந்து போகாதபடி உனக்கு ஜெபிப்பேன் என்று சொல்கிறார். அதே போல் அப்போஸ்தலர் 9:4 சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று அங்கே சொல்கிறார். அடுத்து இயேசு கூட அந்த பவனி சென்று கடந்த வேதபாட வகுப்பில் நாம் படித்தோம். அந்த எருசலேமை நோக்கி அவர் கண்ணீர் விடுகிறார். எருசலேமே எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும்
உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை சிந்திப்பாயானால் நலமாயிருக்கும். இப்படி இந்த ரிப்பீட்டேஷன் எல்லாம் எதை குறிக்கின்ற சொன்னால் ஒரு அதிகமான உறவையும் ஒரு கனெக்டிவிட்டியும் அது குறிக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் அப்படி சொல்லிவிட்டு கர்த்தாவே கர்த்தாவே நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் பரவாயில்ல வர முடியாதுங்க அப்படி சொல்லிட்டு பாருங்கள். 22 மத்தேயு 7:22 அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். 23 அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அற்புதம் அடையாளம் செய்தவங்க, தீர்க்க தரிசனம் உரைத்தவங்க, பிசாசை துரத்தினவங்களை ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார்? ஒரு காலம் உங்களை அறியவில்லை, ஐ நெவர் நியூ. அது கொஞ்ச காலம் தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷன் போயிடுச்சு அப்படின்னு கூட கிடையாது. நான் உன்னை அறியவே செய்யலை அப்படின்னு சொல்கிறார். அடுத்து அது மட்டுமல்ல, அக்கிரம செய்யக்காரன் என்று சொல்கிறார். யார் அக்கிரம செய்யக்காரன்? துன்மார்க்கர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் அறிந்த ஒரு தெய்வம் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே பரலோகத்தில் பிரவேசிக்க நாம் முயற்சி செய்யும் பொழுது எல்லாம் அறிந்த தெய்வம் என்ன சொல்ல போகிறார்? அற்புதங்கள் தீர்க்க தரிசனங்களை செய்த இந்த ஊழியக்காரரை பார்த்து நான் உங்களை அறியேன். யோசித்து பாருங்க. அடுத்து அவர்களை அக்கிரம செய்யக்காரர் என்று சொல்லுகிறார். மத்தேயு 10:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லா சீடர்களுக்கும் அங்கே அசுத்தாவியை துரத்தவும் சகல நோய்களையும் வியாதிகளை சுகமாக்கும் அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். அதில் யூதாசும் சேர்ந்து தான் சரியா அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஊழியம் செய்ய செல்கிறார்கள். ஆனால் யூதாசின் நிலைமை உங்களுக்கு தெரியும். 3 ஆண்டுகள் ஆண்டவராக இயேசுவோடு கூட இருந்து ஆனால் அவன் அக்கிரமக்காரனை போல மறித்து போனான். அந்த யூதாஸ் ஆண்டவர் நாமத்தில் அற்புதங்களை செய்திருக்கிறான், பெரிய பொறுப்பில் இருந்தார், ஆனால் தேவனால் அறியப்படாமற் போனான். இது ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே 3-2 காரியங்கள் 3-2 காரியங்கள் உங்கள் முழுவதாக வைக்க விரும்புகிறேன் இந்த வேத பகுதியிலிருந்து. முதல் 2 உண்மை என்ன என்று சொன்னால், உண்மையான உறவு, பொய்யான உறவு. The true relationship, the false relationship என்று சொல்லி இந்த வார்த்தை கத்தாவே கத்தாவே இல்லாவிட்டால் இது கூப்பிடுகிற அந்த மக்கள் ஏதோ பிற விசுவாசத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. இந்த வார்த்தையை சொல்லுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள். ஆனால் இயேசு அவர்களை அறியேன் என்று சொல்லுகிறார். வேறு விசுவாசம் இருக்கவங்கள ஆண்டவர் இயேசுவை பார்த்து கத்தாவே கத்தன்னு சொல்ல மாட்டாங்க. விதின் த சர்ச் திஸ் பீப்புள் காலிங் காட் லார்ட் லார்ட் என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறார்கள். இயேசுவை அறியேன் என்று நம்ம சொன்னால் நம்ம எப்படி கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஊழியக்காரனாகி என்னை அறியேன் என்று சொல்லிவிட்டால் நான் கிறிஸ்தவனாக இருப்பதில் என்ன பிரயோஜனம் உண்டு? எது பொய்யான உறவு என்று சொன்னால், நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருக்கு விரோதமாய் பாவம் செய்வது, அதுதான் பொய்யான உறவு. ஒருவன் தன் மனைவியை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு துணி வாங்கி கொடுப்பதில்லை, அவருக்கு வேண்டிய ஆகாரத்துக்கு உதவி செய்வதில்லை, அவர்களோடு நேரம் செலவழிப்பதில்லை, வீடை ஒரு லாட்ஜி மாதிரி அவர் வைத்திருக்கிறார், வர்றார் சாப்பிட்றார் தூங்குறார் எழுந்து போகிறார், வர்றார் சாப்பிட்றார் தூங்க எழுந்து போகிறார். இப்படி இருக்கிற தேவ பிள்ளைகள், இப்படிப்பட்ட அந்த ஆண்டவராக இயேசுவோடு கூட சரியான உறவில் இல்லாதவர்களை தேவன் அந்த நாளிலே நான் ஒரு காலம் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். யோசித்து பாருங்கள். அடுத்து பொய்யான உறவு என்பது என்னென்று சொன்னால், தங்கள் இஷ்டப்படி எல்லாம் செய்துவிட்டு தேவன் இதை அப்ரூவ் பண்ணிவிட்டார் என்று நினைப்பது. இவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, இவங்க ஒரு திருமணத்தை நடத்தியிருப்பாங்க,
இவங்க ஒரு வீடை கட்டியிருப்பாங்க, இவங்க ஒரு நிலத்தை வாங்கியிருப்பாங்க, ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க செஞ்சுட்டு நினைப்பாங்களாம், ஆண்டவர் இதை அப்ரூவ் பண்ணிட்டு நினைப்பாங்களாம். இது பொய்யான உறவாக இருக்கிறது. நாட் செல்ஃப் வில். we need to seek God's will in everything. இது டூ சைட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஒருதலை காதல் அல்ல, ஒருதலை பட்சமாக இருப்பதல்ல. the Lord should know us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒன்றும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஃபேஸ்புக்கில் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு போர்டு கூட நான் பார்த்துருக்க மாட்டோம். ஏதோ அதில் வர்றதை நினைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருப்போம். இயேசு ஒரு நாளும் அவர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் அல்ல. இஸ் எ ரியல் ஃப்ரெண்டு. இந்த வேதத்தில் சொல்லுகிறார், யார் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி. பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம், இவங்க அற்புதம் செய்திருக்கிறாங்க, இவங்க பிசாசை துரத்தி இருக்கிறாங்க, இவங்க தீர்க்க தரிசனம் உரைத்து இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை பார்த்து இயேசு என்ன சொல்லுவாராம், நான் உங்களை அறியவில்லை. இவர்கள் செய்த அற்புத அடையாளங்களுக்கு பாராட்டு கூட கிடைக்கல. தேவனுக்கு செய்வதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனோடு நல்ல உறவு தான் முக்கியம். நீங்கள் நிறைய பேருக்கு நல்லா எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் உறவிலே நாம் விழுந்து போகிறோம். சொல்லுவாங்க 3 காரியம் மனுஷனை பிரிக்குதுன்னு சொல்லி. ஒன்றும் மொழி, அவருடைய ஹிந்தி எனக்கு தெரியல, நான் தமிழ் தான் எனக்கு தெரியும்னா மொழி. 2வது பணம் மனுஷனை பிரிக்குதான். 3வது பிஹேவியர், ஒருத்தருடைய நடத்தை ஒருவரை விட்டு ஒருவர் பிரிக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா தேவனுக்காக செய்வதிலே ஆயத்தமாக இருக்கிறோம், ஆனால் தேவனோடு உறவிலே ஆயத்தம் இல்லாது இருக்கிறோம். தேவனுடைய உறவு முக்கியமாக இருக்கிறது. ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் வித்தவுட் ரிலேஷன்ஷிப் ஒர்த்லெஸ். இட் மே பி அ ஸ்பிரிச்சுவல் ஃப்ராட். அதாவது சடங்காச்சாரங்கள், ஆண்டவரோடு கூட உறவில் இல்லாமல் செய்கிற சடங்காச்சாரங்கள் எல்லாம் அது ஆவிக்குரிய மாய்மாலமாக இருக்கிறது. அநேகர் இயேசுவின் பெயரை பயன்படுத்துகிறார்கள், ஆனால் இயேசுவை பயன்படுத்துவதில்லை. they are using name of Jesus, but they are not using Jesus. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் இயேசுவை பயன்படுத்துவதில்லை. பெர்ஃபார்மன்ஸ் நெவர் எவர் இம்ப்ரெஸ் ஹெவன். என்னுடைய செயல்பாடுகள் ஒருபொழுதும் பரலோகத்தை அசைப்பதில்லை. நான் இத்தனை காரியம் செய்துட்டேன், இவ்வளோ காரியம் செய்துட்டேன், அது ஒரு நாளும் பரலோகத்தை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. உலகத்தால் அல்லது உலக மக்களால் அறியப்படுவது அல்ல நோக்கம். தெய்வமாக இயேசு கிறிஸ்துவால் நாம் அறியப்படுவது தான் நோக்கம். உலகத்தில் ஒருவேளை என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ஓ இவர் பெரிய பிரசங்கியார், அற்புதர் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை தெரிய வேண்டும், அதுதான் முக்கியம். ஹட்சன் டெய்லர் குறித்து நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய சைனாவில் சென்று பெரிய ஊழியங்களை செய்தவர், பெரிய தேவனுடைய தாசன், அநேக ஆலயங்களை கட்டி எழுப்பியவர். அவரை பார்த்து தேவ மக்கள் கேட்டாங்க, ஐயா எங்கே பார்த்தாலும் ஹட்சன் டெய்லரா என்று சொல்லி உங்களை எல்லாரும் புகழ்கிறார்களே என்று சொன்னாங்களாம். அவர் உடனே தலையில் அடித்துங்க, ஐயோ ஐயோ, அவர்கள் என்னை குறித்து அறியவே கூடாது, இயேசுவை குறித்து மட்டும்தான் அவர்கள் அறியணும் என்று சொல்லி கதறினாராம் ஹட்சன் டெய்லர். அவர் சொன்னார், என்னுடைய நாமத்தை அல்ல, என்னுடைய ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு நாமத்தை ஜனம் அறிய வேண்டும் என்று சொல்லி ஹட்சன் டெய்லர் சொன்னாராம். நாம் தேவனை எந்த லெவலில் அறிந்திருக்கிறோம் என்பதல்ல, தேவன் நம்மை எவ்வளவு அறிந்திருக்கிறார் என்பதே முக்கியம். இந்த ஜனக்கூட்டம் தேவனை அறிந்த ஜனக்கூட்டம், தேவனுக்காண்டி அற்புதங்கள் தீர்க்கதரிசனம் செய்த ஜனக்கூட்டம் கத்தாவே கத்தாவே அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் நானும் கூட ஆண்டவரை கத்தாவே கத்தான்னு எவ்வளோ நேரம் சொல்கிறோம்? இந்த சர்ச்சில் உட்காந்துருக்கிற 1.5 மணி நேரம் சொல்கிறோம். இல்லை மார்னிங் டிவோஷன் எடுக்கும்போது கொஞ்ச நேரம் கத்தாவே கத்தான்னு கத்துறோம், அப்புறம் நாள் முழுதும் அவரை மறந்துடுறோம். இஸ் இட் ரியலி a lot in our life, whole life, not a whole day? அவர் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இல்லாவிட்டால் நாள் முழுவதும் நமக்கு கடவுளாக இருக்கிறாரா, கத்தாவே அவர் தேவனாக இருக்கிறாரா? நாம் யோசித்து பார்ப்போம்.
நிறைய பேர் இந்த மக்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை கத்தாவே கத்தாவே அப்படின்னு சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து 1.5 மணி நேரம் கத்தாவே கத்தாவே கத்தாவேன்னு கத்திட்டு திங்கக்கிழமை பழைய கொள்ளி கதவை தடின்னு ஓடிடக்கூடாது. இல்லாட்டா மார்னிங் தினமும் ஒரு மணி நேரம் டிவோஷன் எடுக்கல, 2 மணி நேரம் டிவோஷன் எடுக்கிறேன்னா அந்த நேரம் மட்டும் கத்தாவே கத்தாவேன்னு கத்திட்டு மற்ற நேரம் அவரை மறந்து போவதல்ல. கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இரட்சகர் மட்டுமல்ல, அவர் நியாயாதிபதி. இஸ் நாட் ஓன்லி எ சேவியர், இஸ் எ ஜட்ஜ். இஸ் கோயிங் டு ஜட்ஜ். உங்களை என்னை நியாயந்திருக்க போகிறார். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் அநேகர் அற்புத அடையாளங்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஓ, அவர் கை வச்சா பிசாசு ஓடுது. ஓ, அவர் கை வச்சா வியாதிகளாம் சுகமாகுது. ஓ, அவர் கை வச்சா கீழே எல்லாரும் விழுறாங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அக்கிரம செய்கைக்காரரே, நீங்களும் கூட ஒருவேளை நானும் கூட அற்புத அடையாளங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னா, அங்கே போனால் என் தலைமையில் கை வச்சு அவர் தீர்க்கத்தில் சொல்லிடுவார், எனக்கு எப்படி எந்த பிள்ளை பிறக்கும், என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் ஆகும், நான் எப்போ முன்னேறுவேன் எனக்கு சொல்லிடுவாருன்னு ஓடுறோமா? வேத வசனம் எங்கள் சொல்கிறாரு, நாங்கள் அற்புதம் செஞ்சோம் ஐயா, பிசாசை துரத்தணும் ஐயா, நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகணும் என்று சொல்லுவார். ஐ நெவர் நியூ, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொல்லுவாராம். கர்த்தருடைய என்னை சேர்த்து நான் உங்களோடு கூட சேர்ந்து நான் தியானிக்கிறேன். இதை தியானிக்கும் போது எனக்கு பயமாய் நடுக்கம் வந்தது. ஆண்டவரே, நான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பேனா? நீங்கள் என்னை அறிஞ்சிருக்கிறீங்களா? நான் ஆண்டவரத்தில் கேள்வி கேட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தை நான் காத்திருந்தேன். எனவே நாம் ஆண்டவரை அறிவதல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அறிந்திருக்கிறாரா, என்னுடைய உட்கார்லையும் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிறாரா, அவர் எப்பொழுதும் எனக்கு கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி எப்பொழுதும் அவர் கர்த்தாவாக இருக்கிறாரா, இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் அவர் ஞாயிற்றுக்கிழமை 1.5 மணி நேரம் மட்டும் அவர் கர்த்தாவாக இருக்கிறாரா? நீங்கள் நான் சீர்தூக்கி பார்க்க சிந்திக்கிறதுனாலே ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் சொல்கிறார், யார் பிரவேசிப்பா? பாருங்க 23வது வசனம். அங்கே சரி 21வது வசனம், மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்படின்னா பிதாவின் சித்தம் என்ன பாருங்க, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இது எல்லாரும் எடுங்க. யோவான் 6:28-29 சேர்ந்து வாசிக்கலாமா? யோவான் 6:28-29 சேர்ந்து வாசிப்போமா? எது பிதாவின் சித்தம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். யோவான் 6:28-29 சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியைகளாய் இருக்கிறது என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிறது என்பது கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுப்பின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது, அவருடைய கிரியைகளை விசுவாசிப்பது. இயேசு உயிரோடு எழுப்பினார் மரித்தவர்களை, அதை விசுவாசிங்க. ஆண்டவர் தண்ணீருமே நடந்தார், அதை விசுவாசிங்க. இன்றைக்கி சயின்டிஃபிக் உலகத்தில் இதெல்லாம் நம்ப முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ ஆர் அவே ஃப்ரம் த லார்ட். உங்களை ஆண்டவர் அறியேன்னு சொல்லுவார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிறது அந்த கிரியை. ஏன்னா அவர் எல்லாம் செய்து முடிச்சிட்டார், எல்லாம் செஞ்சு வச்சுட்டார். நான் இயேசுவை அங்கீகரிக்கும் பொழுது, அவரை தெய்வமாய் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் முழுமையாக என்னை ஆட்கொள்ளுகிறார். நான் முழுவதும் தேவனுக்கு சொந்தமாகிறேன். அவர் என்னை அறிகிறார், நான் அவரை அறிய ஆரம்பிக்கிறேன். அதே போல் 40வது வசனம், அதே யோவான் 6:40 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். யோவான் 6:40, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது என்றார். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவரை விசுவாசித்து அவரை அறியும் பொழுது, கடைசி நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை எழுப்புவார். பரலோகத்தில் என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே என் ராஜ்யத்துக்குள் பிரவேசிங்கள் என்று அவர் சொல்லுவாராம். அதேபோல் வீட்டில் வாசிங்க. இன்னும் எப்படி தேவன் நம்மை அறிய முடியும்? நாம் தேவனை அறிகிறோம்,
தேவன் எப்படி நம்மை அறிய முடியும் பாருங்கள். 1 கொரிந்தியர் 8:3 யாராவது வாசிக்கிறீங்களா? 234வது பக்கம், 1 கொரிந்தியர் 8:3. தேவன் எப்படி என்னை அறிய முடியும்? 1 கொரிந்தியர் 8:3 வாசிங்க. தேவனில் ஆமாம், இஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங் த லார்ட் தட் ஹீ இஸ் கோயிங் டு நோ அபவுட் யூ. தேவனை அன்பு செலுத்தினா எப்படி ஒருவன் ஒரு மனைவியை அன்பு செலுத்தும் பொழுது அவளை அறிகிறானோ, எவ்விதமாய் ஒரு மனைவி கணவனை அன்பு செலுத்தும் போது எவ்விதமாய் அவனை அறிகிறாளோ, தட்ஸ் எ ரிலேஷன்ஷிப், உறவு. நீங்கள் தேவனிலே அன்பு கூறும் பொழுது தேவன் உங்களை என்னையும் அறிகிறாராம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் இல்லை பாடல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இஃப் யூ லவ் யுவர் லார்ட் யூ வில் கீப் ஹிம் ஆல் இன் த ஃபஸ்ட் பிளேஸ், ஆல்வேஸ் இன் த ஃபஸ்ட் பிளேஸ். நீங்கள் ஆண்டவர் இயேசு நேசித்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுதும் அவர் முன்னாடி வைப்பீங்க. நீங்கள் அசட்டியாக காரியங்கள் இருக்க மாட்டீங்க இல்லை? யோசித்து பாருங்கள். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவரானால் தேவனால் நீங்கள் அறியப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நாம் யோசித்து போவோம், நம்முடைய உறவு பொய்யான உறவா உண்மையான உறவா என்று சொல்லி. இவ்விதமாய் வாசித்தேன். நியர்னஸ் வித் ஜீசஸ் இஸ் ஹெவன். நியர்னஸ் வித் ஜீசஸ் இஸ் ஹெவன். ஆண்டவரோடு கூட சேர்ந்து இருப்பது பரலோகம் என்று சொல்லி. ஏதோ நம்ம செத்து பரலோகத்தில் போய் அனுபவிப்பது தான் பரலோகம் அல்ல. இந்த பூமியிலேயே நீங்கள் பரலோகத்தை அனுபவிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருங்க அப்படின்னு வாசித்தேன். The nearness with Christ is heaven. நம்முடைய இந்த பூமியின் வாழ்க்கையவே நாம் ஹெவனாய் மாற்ற முடியும். 2 பார்க்க போகிறோம். 2 என்னென்னு சொன்னால், கன்மலையின் மீது வீடு கட்டினவர்கள், மணல் மீது வீடு கட்டினவர்கள். வசனம் பாருங்கள். மத்தேயு 6:24, மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அப்போ மணலில் அஸ்திபாரம் போடுறதுன்னா 26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, அவங்க கேட்குறாங்க, இவைகளும்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, ஆனால் செய்யலை, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அடுத்து முதலாவது பிதாவின் சித்தம் செய்யணும், 2வது அவருடைய வார்த்தைகளின்படி செய்யணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தைகள் என்ன நான் பிறகு உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 வீடு இருக்குது. வெளி தோட்டத்தில் 2 வீடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. ஜன்னல், கதவுகள், அதனுடைய படிக்கட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம சில நேரம் வீடு வாங்குறதுக்கு சில நேரத்தில் அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த பில்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஐயா இதில் பில்லர் வீக்காக இருக்குங்கய்யான்னு சொல்லிவிடுவாங்க. சில தட்டி பார்த்து அவங்க, ஐயா இது மேலே அந்த காங்கிரீட் போடுறது நல்ல திக்னஸ் கம்மியாக போட்டிருக்கிறாங்க, அதனால் மேற்கொண்டு நீங்கள் வீடு கட்ட முடியாது, அதுக்கு சில திக்னஸ் வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அது தெரியும். ஆனால் உங்களுக்கு எனக்கும் அழகாக பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வாங்கிடுவோம் ஒரு வேளை வீட்டை. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, 2 வீடும் கட்டப்பட்டிருக்கு, வெளித்தோட்டத்திலே ஒன்று போல் இருக்கிறது. ஆனால் இந்த வீடு புயல், காற்று, வெள்ளத்தினாலே சோதிக்கப்படும் பொழுது எது சரியான உண்மையான வீடு என்று சொல்லி தெரிந்துவிடும் என்று சொல்லுகிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நான் கன்மலை. அவர் மீது நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்புகிறோம். நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஃபெல்லோஷிப், தேவனுக்கண்டு ஓடி திரிகிற காரணம் ஒவ்வொன்றாய் அது கட்டப்படுகிறது. அந்த நாளிலே புயல் வெள்ளம் போல், ஒருவேளை அது நியாயத்தீர்ப்பு நாளாக இருக்கலாம், சரி, அந்த நாளிலே யார் கன்மலை மீது கட்டினார் என்று சொல்லி தேவன் அறிய போகிறார். அதற்கிடையில் இந்த பூமியிலேயே நீங்கள் வாழும்போது, நான் வாழும் பொழுது
புயல் காற்று வெள்ளம் என்று சொல்லும் பொழுது நமக்கு வருகிற வியாதிகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனை போராட்டங்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய பிஸ்னஸில் நடக்கிற காரியங்கள், இல்லாவிட்டால் நம்ம அண்டை இலத்தால் உண்டாகிற உறவின் காரியங்கள், ஏதோ ஒன்று நம்முடைய விசுவாசத்தை குலுக்குகிறதாக இருக்கிறது. யோபின் வாழ்க்கையில் வந்ததை போல அப்படி காரியங்கள் நடக்கும்போது போதும்ப்பா பைபிள் வாச ஜெபம் பண்ணது, போதும்ப்பா சர்ச்சுக்கு போனதெல்லாம் அப்படின்னு வச்சிடுறீங்களா? இல்லை, யோபை போல என் மீட்பு உயிரோடு இருக்கிறார், இப்படிப்பட்ட போராட்டம் சோதனை கஷ்டத்து மத்தியிலையும் நான் ஆண்டவரை தேடுவேன் என்று வருகிறீர்களா? இங்கே ஆண்டவர் சொல்கிறார், எல்லாரும் வீடு கட்டுறாங்க, ஆனால் உண்டாகிற அந்த புயல் பெருவெள்ளம் அந்த வீட்டை சோதித்தது போல நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் புயல் வெள்ளங்கள் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது பரீட்சையாக இருக்கிறது. அதில் நீங்கள் நான் நம்முடைய விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது. அங்கே வேதவசனம் சொல்கிறது 26வது வசனம், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு விரும்பி செய்யாதிருக்கிறவன் மணல் மீது வீடை கட்டுகிறான். நீங்களாம் யோசித்து பார்க்கலாம். என்னாகும் 32:23 ஈஸியாக ஞாபகத்தை சொல்லலாம். 32:23 உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். நீங்கள் நான் கிறிஸ்துவிலே அவர் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பாவம் செஞ்சுட்டே இருந்தால் அந்த பாவம் நம்மை தொடர்ந்து பிடிக்கும், எதுவுமே நம்ம கட்ட முடியாது. அந்த இயேசுனுடைய போதனை என்ன? அவர் சொல்லுவார், துன்பங்களை சகிக்கணும், நாம் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறோம், இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம், பிறரை வெறுக்கக்கூடாது, எதிராளிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும், நம்ம உபவாசிக்கணும், பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கணும். இல்லை, இயேசுவே அந்த கண்மலை என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த கண்மலை அதுதான் கல்வாரி மலை. அந்த கல்வாரி மலையில் உங்களுக்காக எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவராக கிறிஸ்துவின் மீது நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவது தான். அது கற்பாறையின் மேல் கட்டப்படுகிற வீடாக இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி இயேசுவின் மீது நம்முடைய வாழ்க்கையை கட்டும்பொழுது பூமியின் காரியம் நம்மை அசைக்கவே முடியாது. முதல் 2 பார்த்தோம், சரியான உறவு, ஃபால்ஸ் சரியில்லாத ரிலேஷன்ஷிப் என்று பார்த்தோம். 2வது 2 கட்டடங்கள், ஒன்று மணல் மீது கட்டப்பட்டு இன்னொன்று பாறை மீது கட்டப்பட்டது. 3வது 2 என்ன என்று சொன்னால் தேவனுடைய அதிகாரம், மனிதர்களின் அதிகாரம். இங்கே வேதவசனம் சொல்கிறது பாருங்கள், மத்தேயு 7:28. மத்தேயு 7:28 இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவருக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த வேத பரிசேயரெல்லாம் தங்களுடையதிலிருந்து போதித்தாங்க, தங்களுடைய கற்பனையிலிருந்து போதித்தாங்க. மோசே கொடுத்த பிரமாணத்துக்கு இவங்க தனி பிரமாணம் எழுதி போதிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ தன்னுடையதை தன்னிலிருந்து எங்கேயும் இதுவரை சொல்லப்படாத அந்த சத்தியத்தை அவர் போதித்தார். என்ன சொல்ல வரோம் என்று சொன்னால், தேவனுடைய அதிகாரம் இந்த வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகம் சகல அதிகாரம் உடையதாய் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் சொல்லுகிற சடங்காச்சாரங்கள், மனிதர்கள் பின்பற்றுகிற காரியங்களை நீங்கள் சார்ந்து போவீர்கள் என்று சொன்னால், the word of God is not power overing your life. இந்த வேத வசனம் ஏதோ கடமைக்கு எடுத்து வந்து தூத்தி சட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பயன்படுத்துகிறீங்க. இது தேவன், இட்ஸ் வேர்ட் ஆஃப் காட், இட்ஸ் இன்ஸ்பயர்டு வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய ஆவியினாலே தேவ பிள்ளைகளை கொண்டு தேவன் எழுதி கொடுத்தது. உங்களுக்கு எந்த அதிகாரம் செயல்படுகிறது? இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சோசியல் மீடியா தான் அதிகாரமாக இருக்குது. ஐயா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க ஐயா, என் மனசாட்சி என்ன சொல்லுது அதான் நான் செய்வேங்க ஐயா. அதெல்லாம் மனசாட்சியில் என்றைக்கே ஏதேன் தோட்டத்தை செது போச்சுங்க. நிறைய பேர் அவர்களுக்கென்று ஒரு நியாயத்தை வகுத்து கொண்டு அதன்படி நம் உறவுகளையும் காரியங்களை வைத்து கொண்டிருக்கிறோம். த சோல் அத்தாரிட்டி இஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். இன்றைக்கு பார்க்கிற நம்மளுக்கு அணுகக்கூடிய அறியக்கூடிய விதத்தில் ஆண்டவர் வேதத்தை கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு உலகத்தார் அவங்களுடையதிலிருந்து போதிக்கிறாங்க. அந்த அதிகாரத்தினால ஜனங்களுக்கு கஷ்டம், சுமக்கக்கூடாத பாரம், ஆண்டுடைய நுகம் ஆண்டுடைய பாரமோ அது எளிதாக இருக்கிறது, லகுவாக இருக்கிறது என்று சொல்கிறார். வேத வசனம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அதிகாரம் செலுத்துகிறதா யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஒருவேளை பூமி உலகத்தாரை போல ஸ்டேட்டஸு இல்லாவிட்டால் படிப்பு இல்லாவிட்டால் ஜாதி என்ன உங்களுக்கு தெரியாது இல்லை இல்லை, எவைகள் அதிகாரம் செலுத்துகிறது?
அடுத்து சில ரிச்சுவல்ஸ், சடங்காச்சாரங்கள், காரியங்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அதிகாரம் செலுத்த வேண்டும். வேத வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவன் அழைக்கிறார். இன்றைக்கு நாம் சீர்தூக்கி பார்ப்போம். கிவ் த அத்தாரிட்டி டு ஜீசஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரத்தை கொடுங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். நானும் அப்படி தான் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலே. ஏசப்பா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க, நீங்கள் கற்றுக் கொடுங்க. உங்களுடைய வேதம் என் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கட்டும், என் பாதைகளுக்கு தீபமாக இருக்கட்டும். இது வேத வசனம் எனக்கு உணவாகட்டும் ஆண்டவரே என்று நான் சொல்கிறேன். இயேசுவோடு கூட உண்மையான உறவை இன்றைக்கு நீங்கள் உண்டாக்கி கொள்ள முடியும். இயேசு நம்முடைய வாழ்க்கையின் இன்றைக்கு நினைத்தாலும் கூட அவரை நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் ஆக்கி கொள்ள முடியும். இயேசுவுக்கு உங்களுடைய முழு அதிகாரத்தை நீங்கள் நானும் கொடுக்க முடியும். இந்த வேத வசனத்தை முழுமையாக அங்கீகரிக்கும் பொழுது. இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை குறித்து நிறைய நாம் அறிந்திருக்கிறோம். பெரிய கணக்கு மேதை, அவர் ரொம்ப ஞானவான். அவர் ஒரு முறை ட்ரெயினில் பிரயாணம் பண்ணார். இந்த நிறைய பேர் இந்த சம்பவத்தை கேட்டிருப்பீங்க. நடந்த ஒரு சம்பவம். அப்போது அந்த டிக்கெட் பரிசோதகர் வருகிறார், எல்லார்ட்டையும் டிக்கெட் செக் பண்ணிட்டு வருகிறார். அப்பொழுது இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ட்டையும் வந்து ஐயா டிக்கெட் கொடுங்கிறார். உடனே அவர் கோட்டு பையில் தன்னுடைய அந்த குளிருக்கு போடுற கோட்டு கிட்டு எல்லாம் தேடுறார் அவர். உடனே கொஞ்ச நேரம் டிடிஆர் நின்னார். அப்புறம் ஐயா நான் நம்புகிறேங்க ஐயா, நீங்கள் நல்லா தெரிஞ்ச மனுஷன், நீங்கள்லாம் ஏமாற்ற மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். போய் மற்றவங்கள்டெலாம் டிக்கெட் அவர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இன்னும் அவர் தேடிக்கிட்டு இருக்கார் டிக்கெட்டை. இன்னும் ஐன்ஸ்டீன் ஒவ்வொன்றா எடுத்து பையெல்லாம் எடுத்து தேடுறாரு, எல்லாம் எடுத்து புக்கெல்லாம் எடுத்து தலாவிக்கிட்டு இருக்கிறார், தேடுறாரு. அவர் மறுபடியும் டிடி வந்து ஐயா விடுங்க ஐயா, நீங்கள் எடுத்துருப்பீங்க, நான் நம்புகிறேன். அட போங்க ஐயா, எனக்கு நான் எங்கே போகிறேன்னு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொன்னார். அவர் எங்கே போகிறதுங்கிறதே அவர் மறந்து உட்காந்துருக்கிறாரு. அந்த டிக்கெட் மூலமாக தான் அவர் எங்கே போகிறேன்னு தெரிய வேண்டியதாகிடுச்சு. இன்றைக்கி நீங்களாம் யோசித்து பார்க்கலாம். நிறைய வேலை பளுக்கள், நம்ம எங்கே போகிறேனே தெரியல, என்ன வாழ்க்கைனே தெரியல, மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. உட்காருங்க, தேவையானது ஒன்றே. கடந்த வாரத்தில் நாம் படித்தோம் இல்லை, தேவ சமூகத்தில் உட்காருங்க, வேதத்தை திறங்க. எனக்கு போதிங்க ஆண்டவரே, நானுமே அறிஞ்சிருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை அறிஞ்சிருக்கிறீங்களா? என்ன தெரியுமா உங்களுக்கு? கடைசி நாளில் ஞாயிற்றுப்பு நாளில் ஐ நெவர் நியூ, உன்னை அறியவே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா ஆண்டவரே? பார்த்தீங்கன்னா அவர் பேரில் அற்புதம் செய்தவங்க, தீர்க்க தரிசனம் உரைத்தவங்க, பிசாசுகளை துரத்துனவங்க, கத்தாவே கத்தாவேன்னு சொன்னவங்க, அக்கிரம செய்கிறரை அகன்று போங்கன்னு சொல்கிறார். யோசித்து பார்த்தா பயமாக இருக்குது. நான் அதுக்கு தகுதி பெறுவேனா பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க? ஆண்டவர் இயேசுவுக்கு என்ன தெரியுமா? நான் இயேசு என்னை அறிந்திருக்கிறாரா? கர்த்தருடைய பிள்ளை நாம் யோசித்து பார்க்கலாம். இன்னும் கூட நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் கூட தேவன் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை அறிந்து கொள்ளட்டும். ஒரு கணவன் மனைவி விதமாய் நேரம் செலவழித்து உறவு பாராட்டி தங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவது போல அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அன்பு செலுத்தி அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரமாய் கிறிஸ்து மாறி இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரம் செலுத்தட்டும். இந்த வாழ்க்கையே பரலோகத்தின் வாழ்க்கையாக இருக்கும். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 14-15 நீங்கள் எடுத்துக்கலாம். 142வது பக்கம். யோவான் 10ஆம் அதிகாரம் 14-15. யோவான் 10:14-15 வாசிக்கலாமா? ஒரு வேளை எடுத்தவர்கள் என்னோடு சேர்ந்து. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நீங்கள் ஆண்டவராக இயேசு உங்களை அறிந்து கொண்டார், நீங்கள் அவரை அறிகிறவர்களாய் மாறுகிறீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நாளுக்காய் கிருபைக்காய் இறக்கங்களுக்காய் கொடான கொடி சோத்திரம் அப்பா. நான் என்னை சீர்தூக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. நான் உங்களை அறியேன் என்று சொல்லிவிட அந்த கூட்டத்தை நாங்கள் இருக்கக்கூடாதப்பா. நீங்கள் எங்களை அறிந்து கொள்ளணுமே ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஒருவேளை உம்முடைய பெயரை பயன்படுத்துகிறோம், ஆனால் உண்மை பயன்படுத்துகிறோமா? நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு இறங்குமப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீதான் எங்களுடைய இரட்சகர், மேய்ப்பர், எங்களை மீட்டுக்கொண்ட ஆண்டவர். கத்தாவே கத்தாவே என்ற ஆலயத்தில் மட்டுமல்ல ராஜா,
நாங்கள் எல்லா இடத்திலும் எல்லா சூழலிலும் உம்மை நோக்கி கூப்பிடுற ஜனங்களாக எங்களை மாற்றும். நீர் எங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம், உங்களுடைய வேதம் எங்களுடைய வாழ்க்கையின் அதிகாரம். எங்களுக்கு உதவிச்சியும் வழிநடத்தும் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா நன்மையிலும் ஆசீர்வாதத்தை விளையேறப்பட்ட நாமத்தில் பெற்றுக்கொண்டோம். நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.